தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மத்திய அரசின் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள பங்குகளை மேலும் விற்பனை செய்யும் டிஸ்இன்வெஸ்ட்மென்ட் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் உள்ள பங்குகளை மேலும் குறைக்கும் எந்த நடவடிக்கையையும் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்க்கிறது. இந்த விஷயம் தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தோற்றம். வளர்ச்சி மற்றும் தொடர்ந்து நடைபெறும் செயல்பாடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டுடன் ஆழமாக இணைந்துள்ளன. என்று திரு. விஜய் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். என்எல்சி இந்தியா லிமிடெட் என்பது வெறும் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனம் மட்டுமல்ல. அது தேசிய ஆற்றல் பாதுகாப்பு. கனிம வள மேம்பாடு மற்றும் முக்கிய உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய தேசிய சொத்து ஆகும். இந்திய அரசின் பங்குகளை மேலும் குறைப்பது. அது எவ்வளவு குறைவாக இருந்தாலும். இத்தகைய மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களில் அரசின் உரிமை குறைவதற்கான தவறான முன்னுதாரணமாக அமையும். இது வெறும் நிதி சார்ந்த கவலைகளை தாண்டி. மாநிலத்தின் நீண்டகால நலன். மக்களின் நலன் மற்றும் நாட்டின் ஆற்றல் பாதுகாப்பை பாதிக்கக்கூடியதாகும். என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு தொடர்ந்து என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்கு மேலும் குறைக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாட்டை கடைப்பிடித்து வருகிறது என்று திரு. விஜய் குறிப்பிட்டார். இந்த வகையான பொதுத்துறை நிறுவனங்கள். குறிப்பாக பல தசாப்தங்களாக மாநிலத்தின் ஆதரவுடன் உருவாக்கப்பட்டு விரிவடைந்த நிறுவனங்கள். அரசின் பயனுள்ள கட்டுப்பாட்டிலும் உரிமையிலும் உறுதியாக தொடர வேண்டும் என்றார். மத்திய அரசு பங்கு விற்பனை தொடர்பான தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும். தமிழ்நாடு அரசின் கவலைகள் மற்றும் கொள்கை அடிப்படையிலான எதிர்ப்புகளுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு. விஜய் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிறுவனம் பல தசாப்தங்களாக மாநில அரசு மூலம் கையகப்படுத்தப்பட்ட நிலம். நிர்வாக ஒத்துழைப்பு உள்கட்டமைப்பு மேம்பாடு. மறுவாழ்வு நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் ஒத்துழைப்பின் அடிப்படையில் வளர்ந்தது என்றும் அவர் வலியுறுத்தினார். எனவே இந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனத்தின் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு நியாயமான மற்றும் நீடித்த பங்கு உள்ளது. என்று அவர் தெரிவித்தார்.